டியா டோஃபுவுடன் கிட்ஸ் ஹட்டை பார்த்து மகிழுங்கள். என்ன ஆச்சு டோஃபு? டியா, இன்று ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ஓநாய் பற்றி எழுத சொன்னார்கள். அப்படின்னா நீ எழுத வேண்டியதுதானே? ஆனால் டியா, எனக்கு ஓநாய் நடத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அதை கேட்ட பின் ஓநாய் பற்றி நீ தெரிந்து கொள்வாய். ஓநாயும் கொக்கும். ஒரு நாள் பசியோடு இருந்த ஒரு ஓநாய் தன்னுடைய இரையை வேகமாக தின்று கொண்டிருந்தது. அப்போது அதன் தொண்டையில் ஒரு எலும்பு துண்டு சிக்கிக் கொண்டது. வலியில் அந்த ஓநாய் காட்டில் கத்திக்கொண்டு ஓடி அலைந்தது. தயவு செய்து உதவி செய்யுங்கள், நான் நிறைய பரிசு அளிப்பேன். என் தொண்டையில் இருந்து யாராவது எலும்பை எடுங்கள். அந்த வழியே சென்ற ஒரு கொக்கு ஓநாய் மேல் இரக்கம் கொண்டது. அது ஒரு ஆபத்தான வேலையாக இருந்தாலும் கிடைக்கும் பரிசை எண்ணி உதவி செய்ய முடிவு செய்தது. நீ அசையாமல் இருந்தால் நான் உதவி செய்வேன். தொண்டைக்குள் என் நீண்ட அலகை விட்டு எலும்பை எடுப்பேன். சொன்னபடியே கொக்கு தன் வேலையை செய்து முடித்தது. எனக்கு என் பரிசை கொடு. பரிசா? என்ன பரிசு? பேராசை பிடித்த கொக்கே, உன் தலையை என் தொண்டையில் விட்டாய். நான் உன்னை திங்காமல் தீங்கு செய்யாமல் வெளியே விட்டேன். அதுதான் உனக்கு பரிசு. ஓடிப்போ, இல்லை என்றால் நசுக்கி விடுவேன். ஏமாற்றத்தோடு கொக்கு அங்கிருந்து சென்றது. இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றிய சந்தோஷம் அதற்கு இருந்தது. இந்த கதையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? ஓநாய் தந்திரங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது. ஆமாம் டோஃபு, இப்போது நீ ஓநாய் பற்றி எழுதலாம் அல்லவா? ஆமாம் டியா. உங்களுக்கு பிடித்தமான ரைம்ஸ், கதைகள் மற்றும் பலவற்றிற்கும் கிட்ஸ் ஹட்டில் சேருங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.